கோவில் புளியோதரை யாருக்காவது பிடிக்காம இருக்குமாங்க? எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு கோவில் புளியோதரை பிடிக்கும்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ கோவில் ஸ்டைல் புளியோதரை எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாங்க. 1/4 ஸ்பூன் அளவுக்கு எள்ளு, கடுகு, ஒரு 5-6 மிளகு, கொஞ்சமாக வெந்தயம் எடுத்துக்கிறேங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, கொத்தமல்லி, 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் எடுத்துக்கிறேங்க. இது எல்லாத்தையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி 2 வரமிளகாய் எடுத்துக்கிறேங்க. 2 கொத்து கருவேப்பிலையோடு சேர்த்து நல்லா வறுத்தி எடுத்துக்கிறேன். இப்போ இதை நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். இதுதாங்க மெயின் இன்க்ரீடியண்ட். இது தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி புளியோதரை செய்யும் போது நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டால் டேஸ்ட் நல்லா இருக்குங்க. நான் 1 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய், 2 ஸ்பூன் அளவுக்கு கடலை எண்ணெய் சேர்த்துக்கிறேங்க. இது கூட நிலக்கடலை 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து நல்லா வறுத்தி எடுத்துக்கிறேன். இப்போ வறுத்த நிலக்கடலை நான் எடுத்து வச்சுக்கிற சாதத்தோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி அரைச்சி வச்சுருக்கிற பவுடரில் பாதி எடுத்து இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. ஆல்ரெடி நிலக்கடலை வறுத்த எண்ணெயிலே 1/2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 ஸ்பூன் உளுந்து, ஒரு 5-6 கடுகு சேர்த்துக்கிறேங்க. 2 கொத்து கருவேப்பிலை இலை, 2 வரமிளகாய் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுலாங்க. வெங்காயமெல்லாம் சேர்த்து தேவையில்லை. ஒரு 1/4 ஸ்பூனுக்கும் கம்மியாக கொஞ்சமாக பெருங்காயம் எடுத்து அதை தண்ணியோடு மிக்ஸ் பண்ணி அதை சேர்த்துக்கிறேங்க. அது கூடவே நான் கரைச்சி வச்சுருக்கிற புளித்தண்ணியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ மஞ்சள் தூளும் உப்பு சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுடலாம். பார்க்குறதுக்கு கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி தான் இருக்குங்க. தண்ணியெல்லாம் வற்றினதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி பாதி பொடி எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதையும் இது கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். ஒரு 5 நிமிஷத்துலேயே நல்லா தொக்கு பதத்துக்கு ரெடியாகி வந்துடுங்க. இது கூடவே நம்ம ஆல்ரெடி நிலக்கடலையும் இந்த ட்ரை ரோஸ் பவுடரும் சேர்த்து கலந்து வச்சுருக்கிற சாதத்தை இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. அவ்வளோதாங்க, சூப்பராக கோவில் ஸ்டைலில் ஒரு புளியோதரை ரெடி ஆயிடுச்சுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாங்க.